ஃப்ரீ. அதனால தான் நிறைய பேர் ஃப்ரீயை என்ன நினைக்கிறோம்? சீப்பாக நினைக்கிறோம். ஃப்ரீ, ஏன்னா நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம், சீப்பாக கிடைக்கிறதெல்லாம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ரேஷன் அரிசி, ரேஷனில் பருப்பு, ரேஷனில் சர்க்கரை, ரேஷனில் பாமாயில், இதெல்லாம் எப்படி இருக்கும்? குவாலிட்டியாக போடுவானா? கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறான். அது அரசியல்வாதியோடைய மனநிலை. ஆனால் உங்களை உண்டாக்குற கர்த்தருடைய மனநிலை என்ன தெரியுமா? நான் ஃப்ரீயாக கொடுத்தாலும் உனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன்றது ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா அது சும்மா அவர் தூக்கி போடுறது கிடையாது, பெஸ்ட்டாக உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய பெஸ்ட்லையும் பெஸ்ட். என்ன தெரியுமா? அவர் தன்னையே நமக்காக இந்த பூமியில் கொண்டு வந்துட்டார். அதாங்க கிருபை. ஹல்லேலூயா! நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஒன்று கடைசியாக முடித்தோடனே ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் வரும் பொழுது சொல்லிடுறேன், ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இது மட்டும் போதும் ஆண்டவரே.